Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு இன்னொரு டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். இது ஒரு இந்த saree கொடுத்தது என்னோட friend வதனா. இது அவங்களோட வெட்டிங் saree, பழைய saree அவங்க கல்யாணத்தப்ப எடுத்தது. and இதுக்கு வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷா ப்ளவுஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. லைக் silk காட்டன்ல ஒரு மெட்டீரியல் எடுத்து கொடுத்திருக்காங்க. saree பாத்தீங்கன்னா full gold கலர் தான். அதோட பேஸ் கலர் வந்து ஒரு மாதிரி பீச் and ரெட் கலந்த மாதிரியான ஒரு கலர். சோ இதுக்கு கான்ட்ராஸ்டா டார்க் கிரீன்ல silk காட்டன் மெட்டீரியல் எடுத்து கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம என்ன மாதிரியான சிம்பிளான செட்டிங் பண்ணி கேட்டிருக்காங்க. என்ன பண்ணலாம்ன்றத காட்டுறேன் பாருங்க. இதுதான் அவங்க எடுத்து கொடுத்த plain silk cotton மெட்டீரியல், நல்ல டார்க் கிரீன் கலர். இதுல வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் போடுவாங்க எப்பயுமே. அண்ட் அந்த மாதிரி நான் ஒரு சின்ன டிசைன் ரெடி பண்ணியிருக்கேன். இது கான்செப்ட் எப்படி அப்படின்னா வந்து இது வந்து ஸ்லீவோட பார்டர் லைன், அதுல இருந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி இருக்கும். இந்த கேப்ல நம்ம கட் ஒர்க் பண்ண போறோம். கட் ஒர்க் பண்ணி அடியில் நெட் இருக்கணும். ஆனால் வந்து நம்ம நெட்டும் கிளாத்தும் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கீழே நெட் கிளாத் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நெட் கிளாத் இருக்கு. இது ரெண்டும் ஒரே கலர் உங்களுக்கு இதில் தெரியாது, பட் அடியில் நெட் கிளாத் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ரேமில் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நெட் கிளாத், அதுக்கு மேலே silk cotton மெட்டீரியல் மொத்தமாக சேர்த்து ஃப்ரேம் பண்ணிட்டோம். ஃப்ரேம் பண்ணிட்டு அதில் வந்து இந்த மாதிரியான டிராயிங்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் ஜிக்ஸாக் அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன். ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மிச்சத்துக்கும் எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஜிக்ஸாக் என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன்றதையும் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு இந்த கலருக்கு மேட்சிங்காக சேம் கலரில் silk thread எடுத்திருக்கேன். டார்க் கிரீன் கலர்லேயே silk thread. இதை வந்து நம்ம சாதாரணமாக silk thread எப்பவுமே ஸ்டிச்சஸ் போடும்போது டபுள் த்ரெட்டாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் நான் இது ஜிக்ஸாக் போட போகிறேன். அது எனக்கு மெலிசா தான் அது தெரியும் அப்படிங்கிறனால சிங்கிள் த்ரெட்டாக எடுத்து பண்ண போகிறேன். silk threadல சிங்கிளாக எடுத்துட்டு இதை நம்ம நார்மல் காட்டன் த்ரெட் எடுத்தால் அந்த ஷைன் வராது. ஸோ அதனால தான் வந்து செல்ஃபாக silk thread எடுத்திருக்கேன். இதை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பேஸ் செயின் ஸ்டிச். இதுக்கு மேலே தான் நம்ம ஜிக்ஸாக் போட போகிறோம். அதனால் இந்த ஸ்டிச்சஸ் கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் லாங் செயின் ஸ்டிச்சஸ் போட்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இது மேலே ஜிக்ஸாக் போடும். இங்கே பேஸ் செயின் ஸ்டிச் லைன் போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே நம்ம அப்படியே ஜிக்ஸாக் போட ஆரம்பிச்சிடலாம். இங்கேருந்து த்ரெட் எடுத்துட்டு இந்த சைடு ஒரு ஸ்டிச்சு, இந்த சைடு ஒரு ஸ்டிச். நம்ம சில நேரம் கட் ஒர்க் வந்து பண்ணும்போது ஜிக்ஸாக் வந்து கொஞ்சம் தள்ளி கூட போட்டுக்கலாம். பட் இது வந்து நமக்கு எல்லா வெளியே தெரியும், இந்த லைன்ஸ் வந்து வெளியில் தெரியும். அதனால் நல்லா க்ளோஸாக நெருக்கமாக ஒன்று போல் இருக்கிற மாதிரி ரொம்ப நீட்டாக பண்ணணும். நல்லா உருட்டாக இருக்கணும். இதே நீங்கள் டபுள் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப திக்காகிடும் அந்த லைன். எனக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் அது நல்லா கட் ஒர்க்கு ஏற்ற மாதிரி நல்லா உங்களுக்கு டைட்டாகவும் இருக்கணும். அதனால் சிங்கிள் த்ரெட்டு silk thread யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி இந்த 3 பாக்ஸும் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஜிக்ஸாக் ஃபுல்லாக எல்லா பக்கமும் போட்டு முடிச்சாச்சு. கீழேயுமே லாஸ்ட்டாக ஒரு லைன் ஜிக்ஸாக் போட்டிருக்கேன். இந்த எல்லா லைன்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஜிக்ஸாக் போட்டிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற இந்த silk cotton மெட்டீரியல் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டியூலிப் நீடில் இருக்குல்ல, இதை வந்து இந்த கிளாத்குள்ள ஏதாவது ஒரு பொசிஷனில் உள்ள விட்டுருங்க. ஆனால் கீழே கை வச்சுக்கோங்க. இப்போ கீழே கை தெரியுதா, விரல் தெரியுதா? இந்த கீழே இருக்கிற விரல் வந்து என்னன்னா நெட்டுக்கு அடியில் இந்த நீடில் போகாமல் பார்த்துக்கணும். நெட்டுக்கும் துணிக்கும் நடுவில் மட்டுமே இந்த நீடில் இருக்கணும். நீங்கள் கையை கீழே வச்சு ஃபீல் பண்ணிங்கன்னா புரியும் உங்களுக்கு. டச் பண்ணி பார்த்தாலே தெரியும் நீடில் வெளியே இருக்கா நெட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கவனமாக நீடில் வந்து துணிக்கும் நெட்டுக்கும் நடுவில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. நல்லா எவ்வளோ டீப்பாக முடியுமோ அந்தளவுக்கு டீப்பாக இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஹோல் வரும். நம்ம silk cottonல ஒரு ஹோல் க்ரியேட் ஆகும். இந்த ஹோல் வழியாக தான் நம்ம சிசர் உள்ள இன்சர்ட் பண்ணணும். இப்போ இதில் ஒரு சிசர் போட்டு அந்த கை கீழே வச்சிருக்கிறத கையில கீழே வச்சுட்டே இருங்க. அப்போ தான் வந்து சிசர் வந்து நெட்டையும் கட் பண்ணுதா துணியை மட்டும் கட் பண்ணுதான்னு தெரியும் நமக்கு. கொஞ்சம் ரொம்பவே கவனமாக தான் பண்ணணும். இதே மெத்தட் தான் உங்களுக்கு கழுத்து சுற்றி நம்ம நெட் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இதே மெத்தட் தான். இந்த கேப்பில் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பான சிசர் ட்ரை தான். லைட்டாக ஒரு கட் போட்டுட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ கரெக்டாக கட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், கீழே நெட் இருக்குது, மேலே இருக்கிற துணி இவ்வளோ தூரம் கட் ஆகிடுச்சு. இனி நமக்கு சேஃபு. ஈஸியாக நம்ம உள்ள ஒரு சிசர் விட்டு இந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சை ஒட்டி கட் பண்ணிட்டே வரணும். ஸ்டிச்சில் கட் ஆகிடக்கூடாது. ரொம்ப துணியும் விட்டுறக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப ஒட்டினீங்கன்னா silk thread கட் ஆகிடும். கட் ஆகாமல்
ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிகிட்டே வரணும். இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா பாக்ஸஸும் ஓப்பன் பண்ணி முடிச்சிடலாம். முடிச்சுட்டு காட்டுறேன். எல்லாத்துலேயுமே நெட்டை கட் பண்ணி எடுத்து முடிச்சிட்டோம். அடியில் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு நோட் வச்சுருக்கேன். இது ஏன்னா ஃப்ரேமில் இருக்கிறனால நமக்கு இது மாதிரி ட்ரேசிங் பண்ணணும். அப்போ நம்ம ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா இது ஃப்ரேம் மட்டும் வச்சோன்னா கிளாத் லூஸாக இருக்கும்ல, அச்சு சரியாக விழுகாது. ஸோ அதனால் அடியில் ஒரு நோட் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். இது மேலே இதெல்லாம் வச்சுட்டு செட் பண்ணிவிட்டு இதுதான் நம்ம ட்ராயிங். அதாவது ஒரு பாக்ஸ்லையும் ஒரு சைடில் இந்த ஒரு சைடில் ஒரு ஃப்ளவர், குட்டி குட்டியாக ஃப்ளவர், அதை சுற்றி லீவ்ஸ் அது மாதிரி போட போகிறோம். ஃபஸ்ட் கரெக்டாக செட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு நேராக இது மேட்ச் ஆகும். இது கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்து வச்சுட்டு எல்லா லைன்ஸும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த லைனில் இந்த இடத்துல இந்த ஃப்ளவர் வருது. இப்போ கார்பன் பேப்பர் அடியில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளவர் வந்து அந்த லைனில் வரணும். அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ கார்பன் அடியில் வச்சுக்கலாம். பேப்பருக்கும் கிளாத்துக்கும் நடுவில் கார்பன் வச்சுட்டு இது மேலே டார்க்காக நம்ம பென்சில் வச்சு ட்ரேசிங் போடணும். இங்கே ஒரு ஃப்ளவர், அதாவது அந்த நெட்டும் கிளாத்தும் ஜாயின் ஆகுதுல, அந்த இடத்துல நம்ம ஃப்ளவர் வருது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வரையும் போது அது ஃபீல் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லீஃப், இதே மாதிரி எல்லாத்துலேயும் ட்ரேஸ் பண்ணி முடிக்கணும். முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இது கரெக்டாக இருக்கான்னு பேப்பர் எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே இம்ப்ரெஷன்ஸ் விழுந்திருக்கு. இதே மாதிரி ஒரு பாக்ஸுக்கும் நம்ம வச்சு பார்த்து கரெக்டாக ட்ரேசிங் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன செட்டிங் பண்ணுறது, இந்த நெட் அட்டாச் பண்ணி இங்கே ட்ரேசிங் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஃப்ளவரில் நம்ம செட்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் கிறிஸ்டல் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த சாரீ கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு ட்ராப் கிறிஸ்டல், அது கூட கொஞ்சம் ஒயிட் பீட்ஸ், இது வந்து நம்பர் 2 சைஸில் ஒயிட் பீட்ஸ், அப்புறம் கொஞ்சம் க்ரீன் கிறிஸ்டல்ஸு, 00 சைஸில் சுகர் பீட்ஸ், கோல்டு கர்தானா, அப்புறம் கொஞ்சம் ஜர்தோசி, இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இதில் செட்டிங் பண்ண போகிறோம். நம்ம ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃப்ளவர் இருந்துச்சு சென்டரில், அந்த ஃப்ளவருக்கு தான் நம்ம இந்த ட்ராப் கிறிஸ்டல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு அந்த ஃப்ளவரோட ஏதாவது ஒரு பெட்டல்லேருந்து அவுட்டர் சைட்லேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். த்ரெட் எடுத்துட்டு இந்த கிறிஸ்டலை நீடில் எடுத்து இது ஒரு பெட்டல், இந்த ஒரு கிறிஸ்டல் வந்து ஒரு பெட்டல், இது மாதிரி ஒரு 5 பெட்டல் வச்சு ஃப்ளவர் முடிச்சிடலாம். திரும்ப மேலே போயிட்டு ஒரு லாக் போட்டு அடுத்த கிறிஸ்டல் பீட் கீழே எடுத்துட்டோம். இது மாதிரி அடுத்த பெட்டல், இது மாதிரி ஒரு 5 பெட்டல் வச்சு டிசைன் வந்து கிளாத்லையும் இருக்கணும், நெட்லையும் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து ஒர்க் பண்ணணும். நம்ம ஃப்ளவர் முடிச்சுட்டு சொல்கிறேன். அடுத்து இந்த ஃப்ளவர் முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் பீடு, ஒரு ஒயிட் ரவுண்ட் பீடும் ஒரு சுகர் பீடும் ஒன்றா எடுத்துகிட்டு ரெண்டையும் வச்சுட்டு அந்த லைனுக்கு வந்து ஜர்தோசி, கோல்டு ஜர்தோசி எடுத்து வச்சுருக்கோம்ல அது, இது மாதிரி இன்னொரு லைன், நம்ம 2 லைன் போடணும். 2 லைன் போட்டுட்டு காட்டுறேன். கீழே 2 இடத்துல லீஃப் மாதிரி போட்டிருக்கோம். அந்த லீஃபுக்கு நான் ஒரு க்ரீன் கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறேன். ஒரு சுகர் பீடும் ஒரு கிறிஸ்டலும் ஒன்றா எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதில் நம்ம ட்ராயிங் பண்ணதை விட செட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ட்ராயிங் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது, பட் மெட்டீரியல்ஸ் வந்து கரெக்டாக அந்த இடத்துல செட் ஆகலை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். அந்த இடத்துல எது வச்சா நல்லா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது மாற்றிக்கலாம். அப்படி தான் அதில் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இடத்துல வர லீஃபுக்கு வந்து நான் ஒரு குட்டி ஸ்டோன் ஒட்ட போகிறேன். அது என்ன ஸ்டோன்றதை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நான் சொன்ன அந்த ஸ்டோன். இது வந்து ஏடி ஸ்டோன்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கிடைக்குது. இது ரொம்ப குட்டி சைஸு, ஒரு மாதிரி லாங்கான ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இது ஒரு லீஃப் ஷேப்புக்கு நம்ம இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். லீஃப் மாதிரி இல்லை, பட் அந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இதில் வந்து ஹோல்ஸ் இருக்குது சைடில், பட் அது வந்து தைக்கிற மாதிரியான ஹோல்ஸ் கிடையாது. அதில் நீடில் போகாது. அதுக்கு பதிலாக நம்ம ஏதோ க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இது மாதிரி ஸ்ட்ராங்காக ஒட்டணுங்கிறதுக்காக நான் இந்த B7000 க்ளூ யூஸ் பண்ணுறேன். லைட்டாக அந்த இடத்துல போட்டுட்டு இந்த ஸ்டோனை வந்து இது மேலே ஒட்டி விட்டுடலாம். ஸோ இது மாதிரி இந்த பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸும் செட் பண்ணணும். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். அந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரொம்ப நீட்டாக க்யூட்டாக அழகாக ஒரு டிசைன் ரெடி ஆயிருக்கு. நான் கீழே எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எதுவும் போடலை. இது ஆப்ஷன் எப்படின்னா வந்து இந்த லைன் தெரிகிற மாதிரியும் தைக்கலாம், இல்லை இது இல்லாமல் இதை மடிச்சும் தைச்சு இங்கேயோடு முடிக்கிற மாதிரியும் முடிக்கலாம். அது அவங்க தைக்கும் போது பார்த்துப்பாங்க. இந்த டிசைனுக்கு பேக் நெக் எதுவுமே நம்ம பண்ணலை, ஏன்னா அவங்க பேக் நெக் ஒர்க் எதுவுமே வேணாம் சொல்லிட்டாங்க. இதுவுமே அவங்க வந்து நெட்லேருந்து எடுத்து கொடுத்த டிசைன் தான். அதில் வந்து இதே மாதிரி கட் ஒர்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த டிசைன் என்ன கிளியராக இல்லை, பட் நம்ம அதை வந்து நம்ம ஐடியா பண்ணி செட்டிங் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டோன்ஸ் அண்ட் ஃப்ளவரோட சென்டரில் ஒரு ஒயிட் சர்க்கான்னு விட்டு முடிச்சிருக்கேன். ரொம்ப அழகான ஒரு டிசைன் ரெடியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.